கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே MBBS படித்ததாக கூறி கிளினிக் நடத்தி வந்த 8வது பாஸ் நாராயணசாமி போலீசாரிடம் மீண்டும் சிக்கி சிறை சென்றுள்ளார். ஏற்கனவே 6 ஆண்டுகள் ஜெயிலுக்கு சென்று கம்பி எண்ணி வந்தவர் மீண்டும் வந்து கள்ளக்குறிச்சி மக்களை காண்டேத்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? நடிகர் சந்தானம் நடித்துள்ள இந்த நகைச்சுவை காட்சிகளைப் போல தான் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் சற்றும் மன வருத்தமின்றி தன் ஆழ் மனதில் சென்று தான் ஒரு மருத்துவர் என கூறி நம்ப வைத்துக் கொண்டு கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்பை தொங்கவிட்டபடி வலம் வருகிறார் இந்த உளுந்தூர்பேட்டை நாராயணசாமி. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ ஒரு டாக்டர் இல்லை என்று அடித்து கூறினாலும் நம்பிவிடாதே என்று தனக்குத்தானே உத்வேகம் கொடுத்து கொண்டு அணுவாக தன்னையே செதுக்கிக் கொண்டு தொடர்ந்து மருத்துவம் பார்த்து வரும் 8வது பாஸ் நாராயணசாமி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கைதான் என்ன? ஒரு டாக்டர் மேலே அந்த வஞ்சர் பின்னாடி நான் டாக்டர். வேற டவுட் இருக்கா? இல்ல நான் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எலவனாசூர் கோட்டையில் ஓம் சக்தி என்ற பெயரில் கிளினிக் நடத்தி வருபவர்தான் இந்த 8வது பாஸ் நாராயணசாமி. தான் ஒரு சாதாரண டாக்டர் இல்லை, MBBS FRCS எல்லாம் முடித்த முதுநிலை மருத்துவர் என வாய் கூசாமல் கூறிக்கொண்டு ஊசியுடன் ஊருக்குள் வலம் வந்து கொண்டிருந்தார். வரும் நோயாளிகளுக்கெல்லாம் சரமாரியாக ஊசியை போட்டு மருந்து மாத்திரைகளை அள்ளி கொடுத்து கல்லா கட்டி கொண்டிருந்த இவரை 2018ஆம் ஆண்டே போலி டாக்டர் என்பதை கண்டுபிடித்து விட்டனர் பொதுமக்கள். அப்போதே தகவல் அறிந்து வந்த மருத்துவத்துறை அதிகாரிகள் கிளினிக்கிற்கு சீல் வைத்ததுடன் 8வது பாஸ் நாராயணசாமியை பிடித்து சிறையில் அடைத்தனர். சிறைக்கு சென்று சிந்தனையில் ஆழ்ந்த அவர் 6 ஆண்டுகள் தண்டனைக்கு பிறகு புடம்போட்ட தங்கமாக மீண்டும் வந்து புது முயற்சியில் இறங்கினார். எத்தனை முறை எரித்தாலும் பீனிக்ஸ் பறவையாய் மீண்டும் எழுந்து வந்து டாக்டராக அவதாரம் எடுத்தே தீருவேன், இந்த மக்களுக்கு ஊசியை போட்டே தீருவேன் என சூளுரைத்த 8வது பாஸ் நாராயணசாமி MBBS FRCS போன்ற போலீஸ் சர்டிபிகேட்டுகளை எல்லாம் 2 நாட்களில் தயாரித்து தனது கிளினிக்கை மீண்டும் கட்டி எழுப்பினார். ஊசியை இடது கையிலும் ஸ்டெதஸ்கோப்பை வலது கையிலும் பிடித்தபடி கடந்த 2 மாதங்களாக பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்த 8வது பாஸ் நாராயணசாமி வருவோருக்கெல்லாம் சரமாரியாக ஊசியை குத்த ஆரம்பித்திருக்கிறார். கடுப்பான கள்ளக்குறிச்சி மக்கள் மாவட்ட SPக்கும் மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்க அவரை வேறு என்னதான் செய்வது என புரியாமல் திகைத்து போயினர். மீண்டும் ஓம் சக்தி கிளினிக்கிற்கு சென்ற மருத்துவத்துறை அதிகாரிகள் மறுபடியும் சீல் வைத்து பூட்டு போட்டதுடன் அவரை எலவனாசூர் கோட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அப்போதும் பீனிக்ஸ் பறவையை மனதில் நினைத்தபடி வீர நடை போட்டு சிறைக்கு சென்றார் 8வது பாஸ் நாராயணசாமி. கள்ளக்குறிச்சி மக்களோ போதுமடா சாமி, இனி தாங்காது இந்த பூமி என பெருமூச்சு விட்டனர்.